வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் மிக்ஸில் சந்தியில் ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே நம்ம டிலைட் மிக்ஸில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்துட்ருப்போம். அதில் ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நான் ரீசெண்டாக வந்து நேற்று வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட மீசி முறுக்கு பார்ட் 2 அது வந்து அனௌன்ஸ் பண்ண வந்திருக்கு. இது வந்து ஏர்லியாகவே இந்த கம்யூனிகேஷன் வந்தாலும் அதில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும், ஸ்டோரி, ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் எல்லாமே வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். ப்ரொடியூசர்ஸ் மட்டும் லைக் மீன்ஸ் நீங்கள் நான் சொல்கிறது வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கால் பேசிஸில் சுந்தர் சிக்கு எடுத்துறாரு. ஸோ சுந்தர் சி தான் வந்து படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணோடனே நான் என்னோடய குரூப்பில் ஷேர் பண்ணப்போ ஒரு ஃப்ரெண்டு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, இப்போ இந்த படம் இந்த டைம் சுச்சுவேஷனுக்கு தேவையா, ஏன் வந்து ஒரு நல்ல படத்தை வந்து பார்ட் 2 எடுக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் நல்லாவே யோசிச்சிங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா வந்து அவரோட கெரியோகிராஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து என்ன சொல்கிறது, மீசை முறுக்குலேருந்து தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். பட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இண்டியா ஆல்பம்ஸ், அதாவது தனித்துவமான ஆல்பம்ஸ் வந்து சிங்கிள் சாங்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தார், ஆல்பம் சாங்ஸ் மாதிரி. ஸோ அப்போலேருந்தே வந்து அவர் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு முக்கியத்துவம், ஒரு எது ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த ஒரு கான்செப்ட் எடுத்தால் அந்த கான்செப்ட் வந்து பர்ஃபெக்டாக எடுத்து பண்ணுறதுல ஹிப்ஹாப் தமிழா வந்து ஒரு நல்ல ஒரு இது. அதெல்லாம் வந்து அதை வந்து ஒரு கான்செப்டை அது கரெக்டாக பேசுகிறதையும் சரி, அந்த ஒரு கான்செப்டை வந்து ஒரு எடுத்துகிட்ட கான்செப்டை வந்து மக்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பார்த்தா வந்து எடுப்பாரே தவிர ஏன்னா தானே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட மாட்டார். மேபி அவர் நடித்த படங்கள் மீன்ஸ் அவர் வந்து அவர் டைரக்ட் பண்ணாமல் அதர் படங்கள் 2-3 படங்கள் பண்ணியிருந்தார். ஸோ அந்த படங்களோட கதை வந்து வேறு மாதிரி கமர்ஷியல் பேஸில் இருந்தாலும் அவர் டைரக்ட் பண்ண ஓன் மூவிஸ் எதர் வந்து என்ன சொல்கிறது, மீசி முறுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நட்பை துணை வந்து அவர் வந்து கேஸ்டிங் டைரக்டர் தான் பண்ணார். மீன்ஸ் அதில் வந்து அதோட என்ன சொல்கிறது, நட்பை துணை வந்து வேறு டைரக்டராக இருந்தாலும் அதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உள்ளே பூந்து வேலை செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே படம் பார்க்குறப்பே தெரியும். ஸோ அதுவாக இருக்கட்டும். கடைசியாக வந்து கடைசி உலகப்போர் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார். இந்த கடைசி உலகப்போர் வந்து என்னென்னா,